ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு ஒரு பட்டு பாவாடை சட்டை நானே ஸ்டிச் பண்ணலான்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த saree பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த ப்ளவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் கட்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி சாரீலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ வாங்க இதை எப்படி மார்க் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் பார்க்கலாம். அடைமழைன்னு பார்க்காம இரவு பகல் தூங்காமல் உட்காந்து இதை நான் ஸ்டிச் பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக இவ போட்டுட்டு போயே ஆகும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இதை வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சா, அதனால் சொல்லிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு அவளோட ட்ரெஸ் அளவு வச்சு தான் நான் இதை வந்து மார்க் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் வந்து நானாக மார்க் பண்ணி நானாக எதுவுமே ஸ்டிச் பண்ணதே கிடையாது. ஏதாவது டவுட்டுன்னா நான் போயிட்டு எழுதி வச்சுருக்க நோட்லேயோ இல்லை வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வீடியோ அதை தான் பார்த்து இல்லை யூடியூப்பில் பார்த்து தான் நான் வந்து தைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து நானாகவே மார்க் பண்ணி நானாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபைனல் லுக் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நாளாக எனக்கு நிலாவுக்கு போடணுன்னு ரொம்பவே ஆசை. அதை நானே ஆரி ஒர்க் போட்டு நானே ஸ்டிச் பண்ணி நான் போட்டு விடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு டைலரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ்லாம் நான் சேருவேன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. நிறைய இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸு பார்த்துட்டே இருப்பேன். இது நிலாவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும், ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து எதாவது ஃபேக்காக இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் தான் நிறைய ஃபேக் ஐடியிலே ஆர்டர் போட்டு காசை தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனாலே பயந்துட்டு ஆர்டர் பண்ணவே இல்லைங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நானே இதை ரெடி பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டேன்றபோது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மழை பூந்தடிக்குது. அந்த டைம்லேயும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிடைக்கிற டைம் ஃபுல்லாகவே உட்காந்து ஆரி ஒர்க் போட்டு முடிக்க எனக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஊருக்கும் போயிட்டு, ஏன்னா லீவ் டைம் மாதிரியா, அதனால் ஊருக்கும் போயிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இங்கே அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு இதை இங்கே வச்சுட்டு ஊருக்கு போனாலும் இங்கே வந்து தான் ஸ்டிச் பண்ணுறது. அதேமாரி டைமே கிடைக்கல. கிடைக்கிற டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நைட்டில் 2 மணி வரைக்கும், அதுவும் லாஸ்ட் டேலாம் சுத்தமாக முடிக்க முடியல. நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு போய் படுத்தாங்க. இதாலேயே எனக்கு வந்து என்னோடய ஹெல்த் இஷ்யூ இன்னும் அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேடி அழிஞ்சிட்டு இருந்தோம் இந்த மந்த்து ஃபுல்லாக. இந்த ஆரி ஒர்க் போட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே நான் உட்காந்து என் ஹெல்த் இஷ்யூவை இன்னும் அதிகமாக்கிட்டேன். இப்போ வந்து நான் பாவாடை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பாவாடை ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதில் தான் நம்ம ஆரி ஒர்க் போட போகிறோம். அது வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் தானேன்னு சொல்லிட்டு அதை முடிச்சு வச்சிடலான்னு சொல்லி அதையும் டெய்லி உட்காந்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைப்பேன். அதையும் ஒரு நாளில் உட்காந்து தைக்கல. இந்த ஆரி ஒர்க் போட்டு ரொம்ப டயர்டாக இருக்கக்குள்ள ஏதாவது கொஞ்சம் வீட்டில் வேலையை செஞ்சுட்டு நைட்டு உட்காந்து அதை ஸ்டிச் பண்ணிடுவேன். ஏன்னா பகலெல்லாம் ஆரி ஒர்க் போட்டுருவேன். இருட்டில் போய் ஊற்று பார்த்து போட்டால் கண்ணு வலிக்குன்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க்கை பகலில் போட்டு நைட்டில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பாவாடையை ஸ்டிச் பண்ணேன். அதுலேயும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பாவாடையை வந்து கொஞ்சம் வைக்கிற அந்த லைனிங் துணி வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் திரும்பி ஃபுல்லாக தைச்சி முடித்த ஸ்கர்ட்டை திருப்பி பிரிச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தைச்சாங்க. அதுலேயே டைம் ரொம்ப போயிடுச்சு. ஏன்னா நம்ம நிலா தான் ஒரு இடத்துல உட்கார மாட்டாளே, அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பாள். உட்காரவே முடியாது அவளால். ஓடிட்டே இருக்கக்குள்ளே லைனிங் வந்து தடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து தைச்சேங்க. அதனாலேயே பாவாடை தைக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீடியோவும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கவே முடியல. லோகித் அப்பப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணால், நிலா வீட்டில் இருக்கக்குள்ள அப்பப்போ அவளும் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுவாள். அப்பப்போ நானே போட்டு நானே வீடியோ எடுத்துப்பேன். ஃபைனல் லுக்கு பாருங்கள். நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்பி இங்கே ஊருக்கே வந்துட்டோம். ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ப்ராப்பராக யாருக்கா தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக திரும்பி ஒரு டைம் இதேமாரி ஒரு ட்ரெஸ் ஆரி ஒர்க் போட்டு உங்களுக்கு ப்ராப்பரான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த லுக் எப்படி இருக்குது நிலாவுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் தைச்சிருக்காங்க. எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே ஃபஸ்ட் டைம் அதில் வச்சுருக்க பாவாவில் இருக்கிற அந்த லேக்டன் ஆகட்டும், அந்த டிசைன்ஸ் ஆகட்டும், கை ஆகட்டும், எல்லாமே ஃபஸ்ட் டைம் தைச்சது. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ரொம்ப நாள் எடுத்த வீடியோவை ரொம்ப பெரிய வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக நான் வந்து லாங் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை ஷார்ட்ஸாகவும் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். பை.